ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு சின்னதாய் ஒரு அறுவடை பார்க்கலாம். ஈஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? எல்லோரும் நல்லா இருக்குன்னு நான் இறைவனிடம் வேண்டிக்கிறேங்க. இன்றைக்கி உங்களுக்கு நான் தோட்டத்தை கொஞ்சம் பராமரிக்கிறேங்க. அதையும் உங்களுக்கு காட்டுறேன் அந்த வீடியோவில். ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். இன்றைக்கி சின்னதாய் ஒரு அறுவடை. என்னென்ன அறுவடைன்றதை வாங்க பார்க்கலாம். முதல்ல கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாங்க. பாருங்கள், கத்திரிக்காய் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். சைஸு பாருங்கள் எவ்வளோ பெருசு. இவ்வளோ பெருசு ஆயிருந்தாலுமே நம்ம கட் பண்ணி பார்த்தோம்னா பிஞ்சாக தாங்க இருக்கும். விதையே முத்தாதுங்க இது. அந்த மாதிரி ரகங்க இது. இப்போ கத்திரிக்காய் நம்மளுக்கு இப்போ அறுவடை ஆக ஸ்டேஜ் ஆகிடுச்சிங்க இந்த செடி. செடியை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கே நல்லா தெரியுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ இலைங்கெல்லாம் கொஞ்சம் சிறுத்துக்குச்சு பாருங்கள். ஆனால் பரவாயில்லைங்க. இளஞ்செடி இப்போ அடுத்த கட்டம் நான் ஒரு 8 பேக் இப்போ போட்டு வச்சுங்கிறது இப்போ கொடுக்க ஆரம்பித்ததுனால நம்மளுக்கு கத்திரிக்காய்க்கு பஞ்சம் வராதுங்க. ஏன்னா அது கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இதுக்கும் நல்லா எருவு கொடுத்தோம்னா நிறைய காய் வைக்குங்க. ஆனால் நான் அறுவடை ஆகிடுச்சுன்னா செடி எடுத்துருவோங்க. வாங்க பொடலங்காய் ஒன்று பறிச்சிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான பொடலங்காய், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த ஒவ்வொரு பொடலங்காயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விதம் இருக்கிறதுனால இலைங்களும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்குதுங்க. அந்த லீப்பும் பார்த்திங்கன்னா வித்தியாசமாக கிளிப்பாக இருக்குதுங்க. ஒரு வெள்ளைப்பாகல் எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பாருங்கள் பாகல். அதுதாங்க ரொம்ப சூப்பராக இருக்கிறது. எனக்கு அந்த காயை பறிக்கும் போதே அப்படியே பச்சையாகவே கடித்து சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துடுங்க. ஏன்னா அந்தளவுக்கு அது ஒயிட்டாக இருக்குங்க. உண்மையிலே இந்த பச்சை வெள்ளைப்பால் கொஞ்சம் நல்லா பார்க்கவும் சரிங்க, அது சாப்பிடவும் சரி நல்லா இருக்குதுங்க. சுரக்காய் பிஞ்சு வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு இதுக்கு மேலே சுரக்காய் அறுவடை வருங்க. பாருங்கள் பிஞ்சு. வாங்க தக்காளி பழம் பறிச்சிக்கலாம். நம்மளுக்கு ஒரு காய் அறுவடை ஆனால் இன்னொரு காய் ரெடியாக வச்சுக்கணுங்க. நம்ம ரெடியாக அந்த காய் அறுவடை வர்றதுக்கு ரெடியாகணுங்க. அந்த மாதிரி நம்ம கார்டனில் வச்சுங்கிற இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காய் ஒன்று முடிகிற மாதிரி இருந்தால் இன்னொரு காய் கொடுக்குற மாதிரி வந்துச்சுன்னா நம்மளுக்கு காய்க்கு பஞ்சம் வராதுங்க. அதாவது காய் இல்லை தோட்டத்தில் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா ஒன்று இல்லைனாலும் இன்னொன்று வருங்க. அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி காய்களை நட்டு வச்சுக்கணுங்க. அது இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த ஆடி பட்டத்துக்கெலாம் பார்த்திங்கன்னா நிறைய பிளான் போட்டு வச்சுருக்குறேங்க. அந்த மாதிரி இந்த முறை நட்டு பார்த்து அது எப்படி அறுவடை வருது, எப்படி செடியை பராமரிக்கிறேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நான் வீடியோ கொடுக்குறேங்க. ஏன்னா இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் மாடி தோட்டத்துக்கு மேலே நிறைய ஆர்வம் உங்களுக்கு வந்திருக்குது. நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணால் காய் விற்கும் அப்படின்ற அதெல்லாம் இப்போ நல்லா ஆர்வமாக நீங்கள் கேட்குறீங்க. அதனால் உங்களுக்கும் இப்போ அந்த ஆர்வத்தை வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷங்க எனக்கு. ஏன்னா அது ஒவ்வொருத்தரும் நம்ம வீட்டுக்கு தேவையான காயை நம்ம விளைஞ்சிக்கிறதும் ஒரு வகையில் ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு உண்டான முதல் படிங்க. காய் பறிக்கிறேன்னே நினைக்க வேண்டாங்க. காய் பிரியாணிக்கு நல்லா இருக்குதுங்க. தக்காளி காய் நம்ம போட்டோம்னா சூப்பராக இருக்குதுங்க பிரியாணிக்கு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சமைச்சு. ஏன்னா காயில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் கொஞ்சம் வித்தியாசமாக கிடைக்குங்க நம்மளுக்கு பிரியாணியில். அதனால் நான் கொஞ்சம் பிரியாணி செய்கிறதா இருந்தால் தக்காளி காயாக கட் பண்ணி ஒரு 3 காய் போடுவோங்க. அந்த மாதிரி போட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பிரியாணி. அதனால் எனக்கு தெரிஞ்ச சின்ன டிப்ஸு உங்களுக்கு நான் சொல்கிறேங்க இதில். வாங்க அடுத்தது இளஞ்செடி கொத்தவரங்காங்க இது. அடுத்த பேட்சினுடைய இளஞ்செடி கொத்தவரங்காங்க இது. வாங்க பறிச்சிக்கலாம். ஒரு பேட்ச் முடிஞ்சால் நம்ம அடுத்த பேட்ச் காய் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கணுங்க. ஏன்னா போன வீடியோலாம் பார்த்திங்கன்னா முக்கால் திட்டத்துக்கு போயிடுச்சு பார்த்திங்களா. அதுங்கெல்லாம் கொஞ்சம் அறுவடை ஆன செடிங்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் இப்போ இது இளஞ்செடி பாருங்கள் எவ்வளோ அழகாக காய் வச்சுட்டு போகுது பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் ஃபஸ்ட்டு பேட்சுங்க. இதெல்லாம் பாருங்கள் காய் முடிஞ்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி முடிஞ்சதும் விட்டுட்டுங்க இளஞ்செடியும் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி தாங்க எல்லா காயுமே இப்படி தாங்க போட்டு வச்சுக்கணும். வாங்க கொஞ்சம் பாலக்கீரை கொஞ்சம் இருக்குது பறிச்சிக்கலாம். நான் ஒரே பேக்கில் பாலக்கீரையை தூவி விட்ருவோங்க. அப்புறம் அது ரொம்ப நெருக்க முளைச்சிருச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேரோட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிடுங்கி எடுத்துக்குவோங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 செடி 5 செடி நல்லா குத்தாக இருக்கிறத பார்த்து விட்டுருவோங்க. அப்புறம் அது தலையை மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாங்க. அது நம்மளுக்கு கொடுத்துட்டே இருக்குங்க.
கீரை. அப்புறம் அது ரொம்ப கட்டையான மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம வேறு பேக்கில் கொஞ்சம் விதை போட்டு விட்டோம்னா அப்புறம் மறுபடியும் அதே மாதிரி நமக்கு கீரை அறுவடை பண்ணிக்கலாங்க. பாலக்கீரைக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த மாதிரி நம்ம செய்யும்போது நம்மளுக்கு கீரை கிடச்சிட்டே இருக்குங்க. இப்போ கூட நான் பாலக்கீரை போட்டு விட்ருக்குறேங்க, 2 பேக்கில் போட்டு விட்ருக்குறேன். தண்டு கீரை, சிவப்பு கீரை அதெல்லாம் இப்போ போட்டு விட்டு இப்போல்லாம் வளர்ந்து வந்திருக்குதுங்க. அறுவடையும் ஒரு அறுவடை எடுத்துட்டுங்க. இந்த மாதிரி கீரை நம்மளுக்கு எனி டைம் மாடியில் இருக்கிற மாதிரியே வச்சுக்கணுங்க. அப்புறம் இந்த கேரி பேக்கில் இருக்கிற சைடில் கலப்பு கீரைலாம் முளைக்கிறதெல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கணுங்க. ஏன்னா அதுவும் நம்மளுக்கு மண்ணிலேருந்து தானங்க விளையுது. அதனால் அதையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணாத யூஸ் பண்ணிக்கலாங்க. கீரையை பொறுத்த வரைக்கும் எங்கே முளைச்சிருந்தாலும் சமையலுக்கு நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம தனியாக விளைஞ்சி சாப்பிட்லனாலும் பரவாயில்லைங்க. இப்படி பண்ணாலுமே நம்மளுக்கு அது நல்லதாங்க. நான் அப்படி தாங்க பண்ணுறேன். அதுதான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களோட நான் ஷேர் பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, பிடிக்கலனா இக்னோர் பண்ணிடுங்க. நிறைய புதன்கிழமை போட்ட வீடியோவுக்கு நல்ல கமெண்ட் கொடுத்த அத்தனை உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க மல்பரி பறிச்சுக்கலாம். மல்பரி பழம் வந்து பார்த்திங்கன்னா உடம்புக்கு அது எவ்வளோ ஆரோக்கியம்னு எல்லாருக்குமே நல்லா தெரியுங்க. இது நல்லா பழம் கொடுக்குதுங்க. இப்போ பைட்லேருந்து எடுத்துகிட்டு கேரி பேக்கில் நட்டு வச்சுருக்குறேங்க. அதுவுமே இப்போ தழைஞ்சி வருதுங்க. அந்த மாதிரி இந்த மல்பரி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதுவுமே ஒரு காய்கறி மாதிரி தாங்க. மாடி தோட்டத்தில் நம்ம எனி டைம் இருக்கிற மாதிரி வச்சுக்கலாங்க, தப்பில்லை. ஏன்னா பழம் சூப்பராக இருக்குது. இதில் எங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளூபெரியில் ஒரு மில்க் ஷேக் போட்டு குடிக்கலாம், ஒரு ஐஸ்கிரீம் செஞ்சு சாப்பிட்லாம். இது நம்ம நேச்சுரலாக நம்ம வீட்டிலே தயார் பண்ணி சாப்பிட்றதுனால குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கும் ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்த மாதிரி ஒரு திருப்தி கிடைக்குங்க. அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதனால தான் உங்களுக்கும் இந்த விஷயத்த சொல்கிறேங்க. மல்பரி வந்து கண்டிப்பாக ஸ்நாக்ஸுக்கும் நம்ம செய்கிறதுக்கு நிறைய உதவுது. 2வது பழமும் நல்லா ஆரோக்கியமான பழங்க அந்த பழம். அதனால் வெயில் காலத்துக்கு எந்த அளவுக்கு நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு உடம்புக்கு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து இந்த பழங்கள்லாம் வந்து இவ்வளோ செடி நான் பழங்கள் செடி வச்சுங்கிறதுக்கு காரணமும் அதுதாங்க. ஏன்னா நாம் விளைஞ்சி நாம் சாப்பிடும்போது அதில் எந்த ஒரு கெமிக்கலோ எந்த ஒரு ரசாயனமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாதுங்க. அதனால தான் நான் எல்லா செடி நம்மளுக்கு என்னென்ன பழம் நம்மளுக்கு ஓரளவுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமாக தெரியுதோ அதை மட்டும் நட்டு வச்சுருக்குறேங்க. ஆப்பிள் செடி கூட நட்டு இருந்தேங்க. ஆப்பிள் செடி கூட 1.5 வருஷம் வச்சுருந்தேங்க. அது கரெக்டாக வேர்ப்புழு மாட்டெருவு அப்போ தான் மாட்டெருவு நான் யூஸ் பண்ணுவோங்க. அப்போ வேர்ப்புழு தாக்கி அந்த ஆப்பிள் செடி இறந்துருச்சுங்க. அந்த மாதிரி அவ்வளோ பெரிய செடியாகி அது வேர்ப்புழு தாக்கிடுச்சுங்க. அந்த மாதிரி நான் ஆப்பிள் செடி கூட வளர்த்துட்டு தாங்க வந்தேன். இப்போ ஃப்ரூட்ஸ் செடி மட்டும் எனக்கு என்னென்ன பழம் பிடிக்குதோ, பசங்களுக்கு என்னென்ன பழம் பிடிக்குதோ அதை மட்டும் நான் வச்சுக்குவேங்க மாடியில். இது டீ தலை மாதிரி நம்ம கிள்ளி கிள்ளி விட்டால் போதுங்க, நல்லா பழம் கொடுத்துட்டே இருக்குதுங்க. இதுக்கு சீசனே கிடையாதுங்க. இந்த செடியை பொறுத்த வரைக்கும் சீசன் இல்லைங்க. நம்ம கிள்ளி விட்டோம்னா சரிங்க, உடனே தழைஞ்சி உடனே காய் வச்சிருதுங்க. நல்லா இந்த என்ன சொல்கிறது, புளிப்பு இனிப்புமாக கலந்து இந்த டேஸ்ட்டு வருங்க இந்த பழம். யாருக்கெல்லாம் மல்பரி பழம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் கொடுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த செடியை நான் அடிக்கடிக்க ஏன் காட்டுறேன் அப்படின்னா, இது அவ்வளவும் ஆரோக்கியங்க அந்த செடி. இது பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து 4 வருஷமாக நான் வச்சுருக்குறேங்க அந்த செடியை. 4 வருஷமாக பக்கெட்டில் வச்சு வளர்த்திட்டு இருந்தேங்க. இப்போ தான் கேரி பேக்கில் மாற்றிட்டேன். ஏன்னா பக்கெட்டு வேறு பழச்செடி கொடுக்கலாம், கேரி பேக்கிலே நம்ம கட் பண்ணி வச்சு வளர்த்திக்கலாம். இதுதான் எப்படி வச்சாலும் வளருதேன்ட்டு இப்போ இந்த செடியை நான் அந்த மாதிரி வளர்த்துறேங்க. ஏன்னா இது பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். இன்னும் செடி பாருங்கள் எவ்வளோ ஹெல்த்தாக இருக்குது, எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள். இவ்வளோ பழம் பறிச்சிருக்கிறோம் பாருங்கள். இன்னும் இருக்குதுங்க செடியில். வாங்க அறுவடை பார்க்கலாம். ப்ளூபெர்ரி பழம் 4 கிலோவுக்கு மேலே வருங்க. பாலக்கீரை அது ஒரு கத்தன்னு வச்சுக்கலாங்க, ஒரு கட்டு. தக்காளி ஒரு 4 கிலோ வருங்க. பொடலங்காய் 1/2 கிலோ வரும். கொத்தவரங்காய் கொஞ்சம் தாங்க இருக்குது. வெள்ளைப்பாகல் 1, கத்திரிக்காய் ஒரு 4 கிலோவுக்கு மேலே வருங்க. பார்த்துட்டு நம்ம கார்டனை க்ளீன் பண்ணலாம். வாங்க எப்படி க்ளீன் பண்ணலான்னு உங்களுக்கு நான் காட்டுறேன்.
அதையும் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸு தாங்க. இன்றைக்கி வந்து பாருங்கள், வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்டுக்கு முன்னாடி செடி வல்லாரை காமிச்சிருப்பேன் பாருங்கள் உங்களுக்கு வீடியோவில். அதே வல்லாரையை தாங்க இன்றைக்கி சுத்தம் பண்ணுறேன் நான். இப்போ நிறைய தழை ஆயிடுச்சுங்க. அதனால என்ன பண்ணுறேன், இப்போ இது உட்காந்து நம்ம ஒவ்வொரு இலையாக கட் பண்ணிட்டு இருந்தோம்னா நிறைய டைம் எடுத்துக்குதுங்க. அதனால என்ன பண்ணுறேன், கையிலேயே நான் அப்படியே பிடுங்கிடுறேங்க. பிடுங்கி நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம தலை மட்டும் ஒரு கத்திரியில் கட் பண்ணி எடுத்துட்டு, மற்ற செடி களைச்செடியெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் இந்த செடிக்கே உரமாக கொடுத்துர்லாங்க. நம்ம வேர்க்கட்டை போட்டு விட்டோம்னா சரிங்க, ஒரு வாரம் ஆனதும் அது மறுபடியும் நம்ம கொத்தி அதை மண்ணை போட்டு மூடி விட்டுறலாங்க வேர்க்கட்டை. அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு எருவும் ஆயிக்கும், செடியும் க்ளீனாக இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போது நம்ம சுத்தமாகவும் வச்சுக்க முடியும், நம்மளுக்கு வல்லாரையும் கிடச்சிருங்க. நம்ம ஒவ்வொரு இலையாக கிள்ளின்னு உட்காந்தோம்னா டைம் நிறைய எடுத்துக்குது. நம்மளால் அதுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இல்லை அப்படின்றதுனால இந்த மாதிரி நான் பண்ணிடுறதுங்க. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அந்த வல்லாரையை மட்டும் எடுத்து ஒரு தண்ணியில் நல்லா அலசிட்டு நிழலில் ஒரு 2 நாளைக்கு நிழலில் காய வச்சிருவோங்க. அப்புறம் அரைக்கிற அன்னைக்கு மட்டும் எடுத்து சூரிய வெயிலில் போட்டு சூடு ஏற்றி அரைச்சிருவோங்க. இந்த மாதிரி தான் நான் வல்லாரை பொடி செஞ்சு வச்சுக்கிறதுங்க. இந்த வல்லாரைன்னா மட்டும் எனக்கு வந்து வல்லாரைக்கு ஒரு கமெண்ட் வருதுங்க. அம்பிகா சிஸ்டரும் சொல்லியிருக்கிறாங்க, இது வல்லாரை வந்து வல்லாரை இல்லைங்க, இது வந்து சின்ன வல்லாரைங்க அப்படின்னாங்க. அது இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு ஹைப்ரிட் ரகம் தாங்க இந்த வல்லாரையும். அந்த நீங்கள் சொல்கிற அந்த நாட்டு வல்லாரையும் தாங்க முதல்ல நான் வச்சுருந்ததே அந்த நாட்டு வல்லாரை தாங்க. அது என்ன பண்ணேன், இந்த மாதிரி செடி க்ளீன் பண்ணி அந்த ரகம் அழிஞ்சு போச்சுங்க. அடுத்தது இது நர்சரியிலேருந்து இந்த ரகத்தை வாங்கிட்டு வந்து வச்சதுங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு இந்த வல்லாரை பூரா பரவிடுச்சுங்க. அந்த அளவுக்கு நம்மளுக்கு வல்லாரை பிடிக்கிறதுனால தாங்க அது வாங்கிட்டு வந்து நான் நட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், வெத்தலை கொடி எப்படி மறுபடியும் தழைஞ்சி கிடக்குது பாருங்கள். இந்த மாதிரி எல்லாமே பொடியே காலியாகிறது இல்லைங்க, அதுக்குள்ளே மறுபடியும் எல்லாம் தழைஞ்சிருதுங்க. இதுதாங்க எங்கிட்ட இருக்கிற ஒரே மேஜிக். இதுதாங்க கிட்னி ஸ்டோனுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த கீரையை. இந்த கீரை பேர் தாங்க நான் மறந்துடுறேன். யாருக்காவது இந்த கீரை பேர் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த கீரை பேர் தாங்க நான் தொடர்ந்து மறந்துடுறேன். அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த கொஸ்டினை உங்கள்கிட்ட கொடுக்குறேங்க. சரி வாங்க, கீரை பாருங்கள் எவ்வளோ வல்லாரை சுத்தம் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இவ்வளோ வல்லாரை இருக்குது பாருங்கள். நம்ம உக்காந்து பறிச்சோம்னா கூட நம்ம இவ்வளோ வல்லாரையை ஒரே முட்டெல்லாம் நம்மளுக்கு பறிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வந்து உக்காந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாங்க. எவ்வளோ பெருசாக அகலம் இருக்குது பாருங்கள். இது சின்ன வல்லாரை மாதிரி அங்கே தெரியுது, பெரிய வல்லாரை தெரியுதுங்க எனக்கு. ஆனால் அவங்க சொன்னதுலேயே ஒரு பாயிண்ட் இருக்குது தாங்க. இது ஒரு தனி ரகம்தாங்க, நாட்டு வல்லாரை ஒரு தனி ரகம்தாங்க, நான் ஒத்துக்கிறேங்க. வாங்க இப்போ வந்து நம்ம வந்து துணி மேலே இதை விரித்து காய வைக்கலாங்க. எப்படியும் இந்த தலை பார்த்திங்கன்னா ஒரு 3.5 கிலோ 4 கிலோவுக்கு தாராளமாக வருங்க. ஒரு பக்கெட்டே பாருங்கள் ரப்பிக்கிச்சு, 5 கிலோ பக்கெட்டு இதுங்க, அதுவே ரப்பிக்கிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வல்லாரை இருக்குது பாருங்கள். ஏன் நம்ம வேஸ்ட்டு பண்ணணுன்றதுனால நான் வந்து இந்த மாதிரி பொடி செஞ்சு நான் சமையலில் கலந்துக்குவோங்க. இல்லைன்னா நம்ம வந்து வெறும் வயிற்றில் கூட கொஞ்சம் அடித்து குடிக்கலாம். அந்த மாதிரி எதையும் நம்ம வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க. இதில் பாருங்கள், இதில் வந்து பசலைக்கீரையும் பாருங்கள், அதில் கலப்படை கீரை இருந்ததுனால அதுவும் பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குது பாருங்கள். இது 1.5 கிலோ 2 கிலோ கீரைக்கு அளவுக்கு பறிச்சுக்கிறோம் பாருங்கள். எல்லாமே அதில் இருந்தது தாங்க. இதெல்லாம் சுத்தம் பண்ணி உங்களுக்கு வந்து நான் காட்டுறேங்க. இவ்வளோ கீரை இருக்குது, இவ்வளோ வல்லாரை இருக்குது அப்படின்றத உங்களுக்கு நான் காட்டுறேங்க. எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் கொடுங்க. இதெல்லாம் ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இந்த கீரை. அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க, பார்த்து சப்போர்ட் கொடுங்க. பாய்.